ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரிங் பீட் யூஸ் பண்ணி க்ரோஷா குச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சாரீ கலர் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலர் வித் பிங்க் கலர் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா ரிங் பீடு, அப்புறமா நார்மல் பீடு, அது கூட பார்த்தீங்கன்னாக்கா பிக் பீட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி நம்ம ரெடியாக வச்சுக்கணுன்னாக்கா நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். ஸோ ட்ரிம்மர் ஆஸ் யூஷுவலி, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நீடல். நான் வந்து 6 அந்த நீடல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 10, 11 அது கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி 6 டென்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து நான் சுற்றி வச்சுட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கினீங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். இப்போ ரிங் ப்ரீட் உள்ள வந்துட்டு அந்த நாட்டு நம்ம த்ரெட் எடுத்து உள்ளே போட்டு நம்ம ஒரு நாட்டு போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக போடுறது வேணால் சின்னதாக போட்டால் போதும். ஓகே, அப்படின்னாக்கா ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்டிஃப்னஸ் கோசரம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஹேண்டில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிங்கரில் வந்து த்ரெட் வந்துட்டு சுற்றி வச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அந்த த்ரெட் வந்து நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம நீடல் போட்டு கவர் பண்ணி எடுத்து, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற நீடலில் வந்துட்டு நம்ம த்ரெட்டு மேலே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நீடல் மேலே ஒரு டைம் வந்துட்டு நூலை சுற்றி ஒரு நார்மல் கோன் வந்துட்டு ஒரு க்ரோஷா போட்டுக்கலாம், நாட் போட்டுக்கலாம், அப்புறமா இன்னொரு நாட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து திரும்பி நீடு மேலே நூலை சுற்றி ரிங் பீட் இருக்குங்களா அதுக்குள்ளே போட்டு திரும்பி வந்து ரிங் மேலே வந்துட்டு நீங்கள் நூலை சுற்றி, ஓகேங்களா, அது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஊசி மேலே வந்துட்டு 3 வந்துட்டு த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ 2ல் 1, அப்புறமா 2ல் 1 அந்த நீட்டாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்துட்டு சேம் மெத்தடை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுக்குங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் த்ரெட் நம்ம சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு அங்கே சைடில் தெரியுது இல்லைங்களா? ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கோஸ்கரம் 5 to 6 டைம்ஸ் வந்துட்டு நம்ம அதே மாதிரி போட்டுகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் த்ரெட் தெரியுது இல்லைங்களா, அது வந்துட்டு அப்படியே ஒரு இன்ச் அளவுக்கு அது நீட்டாக வந்து கவர் ஆகினே வரும். அப்படி கவர் ஆகினே வந்துச்சுனாக்கா அது வந்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணுறதோ சரி, ட்ரிம் பண்ணுறதும் சரி, இன்னொன்று பேக் சைடு வந்து கம் பேஸ்ட் பண்ணாக்கா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹார்டாக தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலனாக்கா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்துட்டு நீட்டாக நம்ம வந்துட்டு க்ரோஷாவை போட்டுகிட்டே வந்தோம்னாக்கா ஸோ அது வந்து அந்த லேயரில் வந்து அது கவர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஸோ கண்டினியூஸ் அப்படியே போட்டுகிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி ஒரு 6 to 7 டைம்ஸ் அதை போட்டுகிட்டே வந்து நீங்கள் வந்துட்டு நீடில் பின்ன ஸோ த்ரெட்டும் பேக் சைடில் எடுத்துக்கின்னு அந்த சின்ன சைஸ் ஆஃப் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, யூஸிங் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது எடுத்துகிட்டுனாக்கா என்ன ஆகும், கரெக்டாக எட்ஜஸை பார்த்து நீட்டாக கவர் பண்ணி எடுத்துகிட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாதிரி நீட்டாகவும் இருக்கும். அப்புறமா நம்ம பேக் சைடில் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நார்மல் க்ரோஷா வந்து போட்டுட்டு கவர் பண்ணிட்டோம்னாக்கா அப்போ அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இதே பேட்டர்னில் வந்து நம்ம கண்டினியூவாக ரிங் இருக்கு இல்லைங்களா, ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்பி எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீட்டாக வந்து கவர் பண்ணினே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்படி கவர் பண்ணினே வரும்போது ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து க்ரோஷா வந்துட்டு அழகாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம க்ரோஷா போட்டு முடிச்சாச்சு. இப்போ நீட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக ஹெட்ஜ் வரைக்கும் க்ரோஷா வந்துட்டு நீட்டாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து நீட்டாக கவர் ஆகிட்டுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஸ்டார்டிங்கில் நம்ம க்ரோஷா போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த க்ரோஷாவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் 2 நாட் போட்டோம் இல்லைங்களா, 2 நாட் போட்டு நம்ம கண்டினியூ பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்துட்டு இந்த லாஸ்ட் எட்ஜில் இருக்கும் இல்லைங்க பாருங்க, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நாட்டு நீட்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாகவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம நீடில் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நீட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல் க்ரோஷா வந்து இவ்வளோ நீட்டாக கவர் ஆகிட்டு எவ்வளோ நீட்டாக பாருங்கள், தெரியுதுங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற அந்த த்ரெட்டு உள்ளே வந்துட்டு நம்ம நாட் போட்டு மேலே எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஜு இந்த ஹெட்ஜு நீட்டாக வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அந்த எட்ஜு கவர் ஆகிறதுக்கு நார்மல் க்ரோஷா வந்துட்டு 2 நாட்ஸ் போட்டுக்கலாம்.
எதுக்கு 2 நாட்ஸ் போடுறேனாக்கா அந்த ஹெட்ஜஸ் வந்து நீட்டாக கவர் ஆகி கார்னர் வந்துட்டு எந்த ஒரு ஷேப் அவுட் இல்லாமல் நீட்டாகவே தெரியும். அதனால தான் ஓகேங்களா. ஸோ 2 ஹெட்ஜ் நம்ம வந்துட்டு கவர் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 2 நாட் போட்டுக்கலாம். 2 நாட் எதுக்கு போடுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட் இன்செர்ட் பண்ணணும். ஸோ நார்மல் பீட் இன்செர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 நாட் போடலனாக்கா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீட்டாக தெரியாது. ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்களா 2 நாட் போட்டுக்கலாம். 1 2 நாட் ஓகேங்களா. 2 நாட் போட்டுக்கின்னு ஸோ நார்மல் பீடில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டர்ன் ஆகுது மேலே கீழே. ஸோ கொஞ்சம் த்ரெட்டு வந்துட்டு மேலே பண்ணிவிட்டு நம்ம நீடில் இருக்குன்னு நீடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பீடு ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நார்மல் பீடு வந்து எடுத்துக்கின்னு ஸோ த்ரெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா த்ரெட்டு உள்ளே வந்து நீடில் போட்டு ஸோ வெரி ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பேஸ் மேலே தான் அது இதாகும் ஓகேங்களா. ஸோ இந்த நீடில் உள்ளே போட்டு நம்ம இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்தோன்னா போதும், அது உள்ளே போயிடும். ஸோ கண்டினியூஸாக நம்ம இதே மாதிரி தான். ஸோ இன்னொன்று போடுறது எப்படி போடுறதுன்னு காமிக்கிற பாருங்க. இப்போ நீடு மேலே வந்துட்டு த்ரெட்டை சுற்றிக்கின்னு ஃபஸ்ட் நாட், அப்புறம் செகண்ட் நாட் தெரியுதுங்களா. ஸோ வெரி கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நீடலில் வந்துட்டு மேல் த்ரெட்டு வந்து கொஞ்சம் மேலே பண்ணி நீடலில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் போட்டுக்கணும். ஸோ ஆஸ் யூஸ்வலி சேம் அதே மாதிரி நீடல் மேலே ஒரு லைனில் த்ரெட்டை சுற்றிக்கின்னு நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு க்ரோஷா போடும்போது அங்கே நாட் தெரியும், கேப் கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு 1 by 1 கவர் பண்ணிக்கின்னு போட்டு நான் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி போட பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ பீட்ஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் கூட போட்டுக்கலாம், இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ எனக்கு 10 பீட்ஸ் போதுமாக இருந்துச்சு, அதனால் நான் 10 பீட்ஸாக போட்டுக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் வேண்டாம், ஸோ மைல்டாக கொஞ்சம் ஒரு ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் போட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு ஒரு 9 to 10 பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்படியே நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீட்டாக தெரியும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு பை சான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நீடல் எடுத்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்ட் சாரீக்கு போட போகாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ட்ரை பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாகவும் வரும். அப்படியே நீங்கள் அதோட ஒரு பார்ட்ஸும் வந்துட்டு ஜூமாக அப்சர்வ் பண்ணி அந்த நாட்ஸ் எல்லாம் எங்கே வருது நீட்டாக கவர் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக கவர் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸும் வந்து ஆட் பண்ண போக அதோட லுக்கே வந்துட்டு வேறு மாதிரி டிஃப்ரென்ஸாகவே தெரியுது ஓகேங்களா. இப்போ அரௌண்ட் வந்துட்டு ஒரு 6 to 7 8 9 10 பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்களேன், நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீட்டாக அழகாக தெரியுது. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம 9 to 10 பீட்ஸ் பண்ணியிருக்கோம். போட்டு ஆன பிறகு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் போட்டு இல்லைங்களா நாட்டு, அந்த மாதிரி நாட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நாட் போட்டு த்ரெட்டு மேலே இழுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா ஃப்ளஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நம்ம கம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் சைட் பண்ணி கொஞ்சம் கம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு அங்கே நீட்டாக பேஸ்ட் பண்ணிட்டா அது நீட்டாக கவர் ஆகிடும். ஸோ இப்போ அது வெட்டாக இருக்கிறதுனால ஸோ டிஸ்பிளே வந்து அப்படியே நீட்டாக தெரியுது. அது ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ட பிறகு ஒன்றுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட்டே முன்னாடி எல்லாமே நிறைய ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஓகேங்களா. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக தெரியுது, ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவே போடலாம், ரொம்ப நீட்டாகவும் தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இத்தனை நம்ம சாரீக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நார்மல் நீடலில் வந்து சாரீ கலர் வந்துட்டு பல்லு சைடு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் சேம் வந்துட்டு நம்ம நார்மல் நீடலில் வந்துட்டு காட்டன் த்ரெட் அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோஷா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா, அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன நாட் போட்டுட்டு
அப்புறமா பிக் நீடு, அதுக்கு பின்னாடியே வந்துட்டு ஸ்மால் நீடு போட்டு நான் வந்து 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நீட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பேஸ் மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கோஸ்கரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீடில்லையும் வந்துட்டு அங்கே எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர் ஆஃப் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது அவ்வளோ ஆடாக தெரியாது. நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சேம் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களே வேணா பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் வந்து ட்ரிம்மர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மிடில் வந்துட்டு வேறு பிக் சைஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது இன்னும் கூட அழகாக தெரியும்.